ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது தலைவரை ஏன் எல்லாரும் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க, ஏன் அவரை வந்து ஒரு உச்சத்தில் வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இப்போ ஐ திங்க் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து 1994 நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அந்த வந்து பாஷா படத்தோட ஆடியோ லான்ச். அப்போ வந்து கவிஞர் வைரமுத்து வந்து தலைவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. தலைவருக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு ஒரு நிருபர் வந்து தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஜென்ரலாக நமக்கு பிடித்த உணவு அப்படின்னு கேட்டால் நம்மலாம் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, அவரே வைரமுத்தே அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதேமாரி தான், சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இல்லை பொங்கல் வடை பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கும், சாம்பார், ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஆனால் தலைவர் சொன்ன பதில், அதனால தான் அவர் வந்து நிறைய பேர் தலைவர் அப்படின்னு கொண்டாடுறதுக்கும் காரணமாக மாறி இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில், யாருமே யோசிக்கக்கூட முடியாத பதில். அதை வந்து அவர் ஸ்பான்டானியஸாக உடனே சொன்னாராம். என்ன பதில்னா, பசிக்கும்போது கிடைக்கும் உணவு தான் எனக்கு பிடித்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன இது, எப்படி இந்த மாதிரி யாரால் யோசிக்கவே முடியும்? யோசிச்சு பாருங்கள். நமக்கு பசியே இல்லை, விதம் விதமாக எவ்வளவு உணவு வச்சாலும் நம்மளால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. ஆனால் பசி உயிரை கொல்லுது. அந்த மாதிரி நேரத்தில் எது கொடுத்தாலும் அமிர்தமாக இருக்கும். இது நிதர்சன உண்மை. இதை சாமானியன் சொல்லலை, சூப்பர் ஸ்டார், அன்றைக்கே அவர் சூப்பர் ஸ்டார், அவர் சொல்கிறார், பசிக்கும்போது எனக்கு எந்த உணவு கிடைக்குதோ அந்த உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க அவரை கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலையும் எளிமை, தட் இஸ் எ கிரேட். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவருக்குள்ளே புதைந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வருது. அதேமாரி அந்த விழாவில் வந்து வைரமுத்து வந்து தலைவரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்து போயிட்டே இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தலைகணம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய பர்சனாலிட்டியை கரெக்டாக வச்சுக்கணுன்னா தொப்பை இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ரஜினிகாந்துக்கு இல்லை. அதனால் அவர் என்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு 1994 பேசுகிறாரு. இப்போ பாருங்கள், இது 2019, இப்போவும் தலைவருக்கு தலகணம் இல்லை, வயிற்றில் தொப்பை இல்லை. அதனால தான் அவர் இன்னும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா? அவங்க கூட அதுக்கு ஆன்சராக எடுத்துக்கலாம். நன்றி. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.